அனைவருக்குமே வணக்கம். மார்க்கெட்டில் நிறைய ரூபே கிரெடிட் கார்டு இருக்குது. இப்போது இந்த ரூபே கிரெடிட் கார்டு மூலியமாக மெர்ச்சன்ட் கிட்ட, அதாவது என்னென்னா வெளியில் நிறைய கடைகள்லாம் இருக்கும். அந்த கடைகளில் அந்த யூபிஐ QR கோட்லாம் இருக்கும். அதுக்கப்புறமாக ஆன்லைனில் நிறைய மெர்ச்சன்ட்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நம்ம அந்த யூபிஐ டிரான்சாக்ஷனில் பண்ண முடியும். ஸோ அதில் ஒன்று ஜூபிட்டர் CSB பேங்க் எட்ஜ் ரூபே கிரெடிட் கார்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு சிறந்த ரூபே கிரெடிட் கார்டா? இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாமா வேணாமா? தென் இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக நம்ம அந்த யூபிஐ ஸ்பெண்ட்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு நல்ல கேஷ்பேக் வந்து கிடைக்குமா? அது எல்லாமே இந்த வீடியோவில் நான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறேன். தென் நிறைய பேர் என்னன்னா நம்மளுடைய வீடியோஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க. இந்த சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மாதிரியான கிரெடிட் கார்டு ரிலேட்டட் வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. தென் இந்த ஜூபிட்டர் CSB பேங்க் எட்ஜ் ரூபே கிரெடிட் கார்டு பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இதில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 2% கேஷ்பேக் கிடைக்கும்னு போட்டிருக்கு. ஆனால் அதுக்கு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. அதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். தென் இந்த கிரெடிட் கார்டு வந்து ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு தான். இதில் எந்த விதமான அந்த ஜாயினிங் ஃபீஸ், ஆனுவல் ஃபீஸ்லாம் கிடையாது. ஸோ அந்த விஷயத்தில் எனக்கு இந்த கிரெடிட் கார்டு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரெடிட் கார்டு வந்து லுக் வைஸ் ரொம்பவே அழகாக இருக்குது. அதாவது என்னென்னா இந்த கிரெடிட் கார்டு வந்து ஒரு சைடு வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காகவே நிறைய பேருக்கு என்னென்னா இந்த கிரெடிட் கார்டு வேணும்னு ஆசைப்பட்றாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சப்போஸ் உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணணும்னா அதோடைய லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மூலியமாக நீங்கள் வேணும்னா இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜூபிட்டர் ஆப் இருக்கு இல்லையா, அது மூலியமாக கூட இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்னென்னா, இவங்களுடைய வெப்சைட்லேயே போட்டிருக்கு பாருங்க, 3-in-1 ரூபே கிரெடிட் கார்டு அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அதனால இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இதோடைய மீனிங் என்னன்னா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரி இருக்கு: ஷாப்பிங்கு, டிராவலு, டைனிங்கு. ஸோ அதனால ஷாப்பிங் கேட்டகரியில் இந்த ஃபேஷனு, க்ரோசரி, எலக்ட்ரானிக் ஸ்பென்ஸு இது எல்லாமே வந்துடும். டிராவல் கேட்டகரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இந்த ஃப்ளைட் டிக்கெட்டு, ட்ரெயின் டிக்கெட்டு, பஸ் டிக்கெட்டு, ஹோட்டல் புக்கிங் ஸ்பென்ஸு இது எல்லாமே வந்துடும். டைனிங் கேட்டகரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இந்த ஃபுட் டெலிவரி பிளாட்ஃபார்ம்ஸு, ரெஸ்டாரண்ட்டில் ஸ்பெண்ட் பண்ணும்போது அது எல்லாமே வந்துடும். ஸோ அதனால இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் எந்த கேட்டகரியை சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கேட்டகரியில் என்னன்னா 2% கேஷ்பேக் வந்து கிடைச்சிடும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சப்போஸ் நீங்கள் ஷாப்பிங் கேட்டகரியை சூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமாக இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக நீங்கள் ஃபேஷனில் ஸ்பெண்ட் பண்ணும்போது, இல்லைனா க்ரோசரியில் ஸ்பெண்ட் பண்ணும்போது, இல்லைனா எலக்ட்ரானிக்ஸில் ஸ்பெண்ட் பண்ணும்போது அப்போ என்னன்னா 2% கேஷ்பேக் கிடைச்சிடும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் எந்த கேட்டகரியை சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கேட்டகரியில் மட்டும் தான் அந்த 2% கேஷ்பேக் கிடைக்கும். மற்ற கேட்டகரியில் என்னன்னா 0.4% கேஷ்பேக் வந்து கிடைக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சப்போஸ் நீங்கள் ஷாப்பிங் கேட்டகரியை சூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமாக இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக நீங்கள் ஷாப்பிங் கேட்டகரியில் ஸ்பெண்ட் பண்ணும்போது அப்போ என்னன்னா 2% கேஷ்பேக் கிடைக்கும். அதுக்கப்புறமாக என்னன்னா, சப்போஸ் நீங்கள் இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக ட்ராவல் கேட்டகரியில் ஸ்பெண்ட் பண்ணும்போது, இல்லைனா டைனிங் கேட்டகரியில் ஸ்பெண்ட் பண்ணும்போது அப்போ என்னன்னா 0.4% கேஷ்பேக் வந்து கிடைக்கும். ரொம்பவே சிம்பிளாக சொல்ல போனோம்னா, இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் எந்த கேட்டகரியை சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த கேட்டகரியில் மட்டும் தான் உங்களுக்கு 2% கேஷ்பேக் கிடைக்கும். தென் இதுலேயே சப்போஸ் நீங்கள் சூஸ் பண்ண அந்த ஸ்பெண்ட் கேட்டகரியை சேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் 3 மாதத்துக்கு ஒன்ஸ் உங்களுக்கு பிடிச்ச கேட்டகரியில் நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சப்போஸ் நீங்கள் ட்ராவல் கேட்டகரியை சூஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் அதிகமாக வந்து ஷாப்பிங் கேட்டகரியில் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தெரியுதுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா 3 மாதத்துக்கு அப்புறமாக அந்த ஷாப்பிங் கேட்டகரியில் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 3 மாதத்துக்கு அப்புறமாக, அதாவது என்னென்னா 3 மாதத்துக்கு ஒன்ஸ் உங்களுக்கு பிடிச்ச கேட்டகரியில் நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். தென் இந்த கிரெடிட் கார்டில் என்னென்னா சில கேட்டகரியில் ஸ்பெண்ட் பண்ணும்போது அந்த கேஷ்பேக்லாம் கிடைக்காது. அது வந்து என்ன கேட்டகரினா, ஃபியூவல் ஸ்பென்ஸு, கவர்மெண்ட் ரிலேட்டட் டிரான்சாக்ஷனு, ரெண்ட் பேமெண்ட் டிரான்சாக்ஷனு, யூட்டிலிட்டி பில் பேமெண்ட்டு, வேலட் லோட்ஸு. ஸோ அது மாதிரி சில கேட்டகரியில் என்னென்னா அந்த கேஷ்பேக்லாம் கிடைக்காது. அது வந்து என்ன கேட்டகரி அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. தென் இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக ஸ்பெண்ட் பண்ணும்போது அந்த கேஷ்பேக் வந்து கிடைக்கும் இல்லையா, அந்த கேஷ்பேக் வந்து ஜுவல் பாயிண்ட்ஸ் ஃபார்மில் வந்து கிடைக்கும். அதை வந்து ஜுவல்ஸ்னு கூட சொல்லலாம். ஸோ இதில் வந்து 5 ஜுவல்ஸோடைய மதிப்பு என்னன்னா ₹1. ஸோ அதனால இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜுவல்ஸோடைய மதிப்பு என்னன்னா 20 பைசா. தென் இந்த ஜுவல் பாயிண்ட்ஸ் வந்து கிடைச்சதுக்கப்புறம் அதை எப்படிலாம் வந்து ரிடீம் பண்ணிக்கலாம்னா, ஒன்று நீங்கள் நிறைய பிராண்ட்ஸோடைய வவுச்சராக ரிடீம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் டிஜிட்டல் கோல்டாக கூட ரிடீம் பண்ணிக்கலாம். தென் இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக மற்ற UPI ஸ்பெண்ட்லாம் பண்ணும்போது, இல்லைனா அந்த கிரெடிட் கார்டு ஸ்பெண்ட் பண்ணும்போது அப்போ என்னன்னா 0.4% கேஷ்பேக் வந்து கிடைக்கும். தென் இந்த கிரெடிட் கார்டில் என்னன்னா உங்களுக்கு அந்த வெல்கம் பெனிஃபிட் வந்து கிடைச்சிடும். அதாவது என்னன்னா அதை வந்து வெல்கம் ரிவார்ட்னு கூட சொல்லலாம். இதில் என்னன்னா இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக நீங்கள் ஃபர்ஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் UPI டிரான்சாக்ஷன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ₹250 மதிப்புள்ள அந்த வெல்கம் வவுச்சர் வந்து கிடைச்சிடும். அதாவது என்னன்னா பிராண்டோடைய வவுச்சர் வந்து கிடைச்சிடும். ஆனால் அதுக்கு ஒரு கண்டிஷன் என்னன்னா, இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக நீங்கள் அந்த ஜூபிட்டர் ஆப் இருக்கு இல்லையா, அதில் போயிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு
யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ணும்போது அந்த ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷனுடைய வேல்யூ இருக்கு இல்லையா, அது வந்து 2000 ரூபாய் இல்லைன்னா அதுக்கு மேலே இருக்கணும். அப்போ தான் என்னன்னா 250 ரூபா மதிப்புள்ள அந்த பிராண்ட் வவுச்சர் வந்து கிடைக்கும். இப்போ எந்த பிராண்டோடைய வவுச்சர் வந்து கிடைக்கும்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஸ்விக்கி, ஜொமேட்டோ, மிந்த்ரா இதுல இருந்து ஏதாச்சும் ஒரு பிராண்டோடைய வவுச்சர் வந்து கிடைக்கும். தென் இந்த கிரெடிட் கார்டோடைய ஒரு பெரிய டிராபேக் என்னன்னா, இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்க அப்ளை பண்ணும்போது இந்த கிரெடிட் கார்டோடைய சர்வீஸ் வந்து நிறைய ஏரியால இல்லை. அதாவது என்னன்னா நிறைய ஏரியாவில் இந்த கிரெடிட் கார்டோடைய அவைலபிலிட்டி இல்லை. ஏன்னா இந்த கிரெடிட் கார்டை சிஎஸ்பி பேங்க் தான் இஷ்யூ பண்ணுறாங்க. சப்போஸ் நீங்கள் பெரிய பெரிய ஊரில் இருக்கீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை இல்லைன்னா சேலமுடைய மெயின் அங்கிருந்து சப்போஸ் நீங்கள் அந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணும்போது இல்லைன்னா அந்த சிஎஸ்பி பேங்க் இருக்கு இல்லையா, அந்த சிஎஸ்பி பேங்க் இருக்கிற ஏரியாவிலிருந்து இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணும்போது இல்லைன்னா அதோடைய சரௌண்டிங் ஏரியாவிலிருந்து இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த கிரெடிட் கார்டு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இதே சப்போஸ் எந்த ஏரியாவில் சிஎஸ்பி பேங்க் இல்லையோ அந்த ஏரியாவிலிருந்து சப்போஸ் நீங்கள் இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணும்போது அப்போ உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு வந்து கிடைக்காது. எனக்கு தெரிஞ்சு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நெக்ஸ்ட்டு இந்த கிரெடிட் கார்டுக்கு யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம், அந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பற்றி பார்க்கலாம். இதில் என்னென்னா உங்களுடைய ஏஜ் வந்து 23 60 இருக்கணும். தென் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் வந்து நல்லா இருக்கணும். இது இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிரெடிட் கார்டில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா இது வந்து ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு. இதில் எந்த விதமான அந்த ஜாயினிங் ஃபீஸ், ஆனுவல் ஃபீஸ்லாம் கிடையாது. ஸோ அதுக்காகவே இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கிரெடிட் கார்டு வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அதாவது என்னென்னா இந்த கிரெடிட் கார்டு வந்து ஒரு சைடு வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். ஸோ அதனால லுக் வைஸ் இந்த கிரெடிட் கார்டு வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. அதுக்கப்புறமாக இந்த கிரெடிட் கார்டில் என்னென்னா நான் சொன்ன மாதிரி அந்த 3 கேட்டகரி இருக்கு இல்லையா, அதாவது என்னென்னா ஷாப்பிங்கு, ட்ராவலு, டைனிங்கு, அதில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு கேட்டகரியை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் தென் அந்த கேட்டகரியில் ஸ்பெண்ட் பண்ணும்போது 2% கேஷ்பேக் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா, இப்போது நான் சொன்ன மாதிரி அந்த 3 கேட்டகரி இருக்கு இல்லையா, டைனிங்கு, ட்ராவலு, ஷாப்பிங்கு, அதில் உங்களுக்கு பிடிச்ச ஏதாச்சும் ஒரு கேட்டகரியில் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு 2% கேஷ்பேக் வேணும்னா அப்போ உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு வந்து நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு சிறந்த ரூபே கிரெடிட் கார்டா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ரூபே கிரெடிட் கார்டு தான். சப்போஸ் உங்களுக்கு யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு கிரெடிட் கார்டு வந்து தேவைப்படுதுன்னா, அதாவது என்னென்னா ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நிறைய மர்ச்சென்ட்லாம் இருக்காங்க. அதுக்கப்புறமாக ஆஃப்லைனில் நிறைய கடைகள்லாம் இருக்குது. அங்கே அந்த யூபிஐ QR கோட்லாம் இருக்கும். ஸோ அதை ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு அந்த யூபிஐ பேமெண்ட்லாம் பண்ணணும்னா அதுக்கு வந்து ஒரு கிரெடிட் கார்டு வந்து தேவைப்படுதுன்னா இந்த கிரெடிட் கார்டு வந்து நல்லாயிருக்கும். தென் இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக நம்ம அந்த யூபிஐ டிரான்சாக்ஷன்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு நல்ல கேஷ்பேக் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் மற்ற ரூபே கிரெடிட் கார்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கிரெடிட் கார்டு மூலியமாக நீங்கள் அந்த யூபிஐ டிரான்சாக்ஷனில் பண்ணும்போது அவ்வளோ நல்ல கேஷ்பேக் உங்களுக்கு தரமாட்டாங்க. ஆனால் இந்த கிரெடிட் கார்டு பொறுத்த வரைக்கும் என்னன்னா இதில் நான் சொன்ன மாதிரி அந்த 3 கேட்டகரி இருக்கு இல்லையா, டைனிங், டிராவல், ஷாப்பிங், அதில் ஏதாச்சும் ஒரு கேட்டகரியை நீங்கள் சூஸ் பண்ணி அதில் வந்து ஸ்பெண்ட் பண்ணும்போது 2% கேஷ்பேக் வந்து தராங்க. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு நல்ல கேஷ்பேக்காக இருக்குது. ஸோ அதனால் மற்ற கிரெடிட் கார்டை கம்பேர் பண்ணும்போது இந்த கிரெடிட் கார்டு வந்து இதுக்கு நல்லா இருக்கு. அதாவது என்னன்னா அந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்றதுக்கு நல்லா இருக்கு. இப்போ இந்த கிரெடிட் கார்டு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்க அப்ளை பண்ணுவீங்களா இல்லையா? அதை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. தென் இந்த கிரெடிட் கார்டோடைய ரிவ்யூ எப்படி இருந்துச்சு அதுவுமே நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக சப்போஸ் உங்களுக்கு ஸ்கேபியா ஃபெடரல் பேங்க் கிரெடிட் கார்டு பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அதை பத்தி இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். வேணும்னா நீங்க பாத்துக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். Thank you for watching this video.